ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களோடு கூட கர்த்தர் நீர் இடைபடுவீராக. நாங்கள் எப்பொழுதெல்லாம் உடைய சமூகத்தில் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களோடு கூட பேசுகிற தெய்வம். எங்கள் தேவன் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. உடைய வார்த்தையை கொண்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல சரியாய் எங்களிடத்துல பேசுகிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன்னு வேதம் சொல்லுகிறதே. எங்களுக்கு போதிக்கிற தேவன், எங்களுக்கு வழிகாட்டுகிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன். இன்றைக்கும் எங்களை வழி நடத்துகிற உடைய நல்ல வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்படும். உடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம், உபாகமம் 1வது அதிகாரம், ஜூட்ரானமி சாப்டர் 1. உபாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். ஜூட்ரானமி சாப்டர் 1 verse 31. உபாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிற தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க, எப்படிப்பட்ட தேவன் அவர்? இங்க மோசே சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எத்தனை பேர் தேவன் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டிருக்கீங்க, காண போறீங்க? விசுவாசத்தோட ராமன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க மோசே சொல்லல அவர் உங்களை அழைத்து வந்தார்னு சொல்லல, அவர் உங்களை நடத்தி வந்தார்னு சொல்லல. அதுக்கு மாறா சொல்றாரு, அவர் சுமந்து வந்தார். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிற தேவன். ஆமென். நம்மை சுமந்து வருகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அனுபவத்தை, அந்த உணர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. அவர் நடத்தி வருகிறது மாத்திரமல்ல, he carries you. ஒரு மனிதன், ஒரு தகப்பன், ஒரு ஆளு, ஒரு ஆண் எப்படி பிள்ளைகளை சுமப்பானோ. பொதுவா நிறைய நம்ம பார்த்திருப்போம். இந்த கிராமத்துலலாம் சுமக்கிறது எப்படின்னா தோள் மேல வச்சு சுமப்பாங்க. ஆண்கள் சுமப்பது, அம்மா சுமந்தா இடுப்புல சுமக்கும், இல்ல நெஞ்சில போட்டு சுமக்கும். ஆனா பொதுவா ஆண்கள் சுமப்பது இப்ப அப்படி யாரும் சுமக்கிறத பாக்குறது இல்ல. முன்னாலெல்லாம் அடிக்கடி பார்ப்போம், எங்க சுமப்பாங்க? தோள் மேல வச்சு. அப்ப அந்த ஆள் பார்க்காத தூரத்தை கூட அந்த புள்ள பார்க்கும். நான் பார்க்க முடியாததை, நான் எனக்கு எட்டாத தூரத்தை கூட உனக்கு எட்டத்தக்கதாய் நான் உன்னை சுமந்து சுமப்பேன்னு சொல்லி தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளை சுமக்கிறானோ அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து வந்தார். சொல்லுங்க, சுமந்து வந்தார். அல்லேலூயா. அவர் அழைத்து வந்தது மாத்திரமல்ல, நடத்தி வந்தது மாத்திரமல்ல. மோசே சொல்றாரு, இதெல்லாம் காட்டிலும் அவர் நம்மை சுமந்து வந்தார். இந்த 2026 ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை தேவனே உங்களை சுமந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலேயும் அவர் கரம் நம்மை சுமந்தது. ஒரு தகப்பனை போல சுமந்தார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல அவர் சுமந்து வந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே வாசிப்போம். இதே போல ஏசாயா 63ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, எப்பெல்லாம் நீங்க நெருக்கத்தில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வசனம் சொல்லுது, உங்க கூட அவரும் நெருக்கப்படுகிறார். அல்லேலூயா. உங்களை தனியே விடுறவர் அல்ல, உங்களை கஷ்டப்பட விட்டுறவர் அல்ல. உன் அழுகையில உன் கூட அவர் நிற்கிறார். அவரும் நெருக்கப்படுகிறார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் வாசிங்க, அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். உன் நெருக்கத்துல நீ தனியா இல்ல, உன்னை ரட்சிக்கிற அவர் உன்னோடு கூட இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, உங்கள் நெருக்கத்துல ஏசாயா 63:9 நான் வாசிக்கிறேன். உங்கள் நெருக்கத்துல நீங்க தனியா இல்ல, அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிப்பார். ஆமென்.
அடுத்தது பாருங்க, அவர் தமது அன்பின் நிமித்தமும், சொல்லுங்க என்ன நிமித்தம் சொல்லுங்க, தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அல்லேலூயா, ஆமென். எதனால சுமந்தாரா? அவருடைய அன்பும் அவருடைய பரிதாபமும் உங்களை தூக்கி சுமந்து வந்தது. அல்லேலூயா, சொல்லுங்க, என் தேவன் என் மேல் அன்பாகவே இருக்கிறார், என் தேவன் என் மேல பரிதாபப்படுறாரு, அதனால என்னை விட்டுறதில்ல, என்னை தூக்கி சுமக்கிறார். அல்லேலூயா. பல நேரங்கள்ல அம்மாவுக்கு குழந்தை தூக்கிறதுக்கு முடியாது, குழந்தை வெயிட்டா இருக்கும். ஆனாலும் ஒரு சில நேரம் குழந்தை அழுகுறான் அப்படின்ட்டு தூக்க முடியலனாலும் அவன் மேல இருக்கிற பரிதாபத்தினால தூக்கிட்டு என்ன பண்ணுவோம், நிற்போம். கை வலிக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் மாத்தினாலும் அவன் அழுவக்கூடாதுன்றதுக்காக, அவன் மேல இருக்கிற அன்புனால, அவன் மேல இருக்கிற பரிதாபத்தினால தூக்கி சுமந்தோம். நாமளே அப்படின்னா, மனுஷங்களே அப்படின்னா, தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், நம்ம மேல எவ்வளவு பரிதாபப்படுகிறவர். அவருடைய அன்பு நிமித்தமும் அவருடைய பரிதாபத்து நிமித்தமும் நம்மை தூக்கி சுமந்து வருகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்லுங்க, தேவன் என்னை தூக்கி சுமக்கிறார், ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து வருகிறார். நிறைய நேரம் நான் நடக்க முடியல, நான் கஷ்டப்படுறேன், நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னா நீங்க யோசிப்பீங்க. வேதம் அப்படி சொல்லல. அவர் உங்களை சுமந்து வருகிறார், உங்கள் மேல அன்பு வச்சு உங்க மேல பரிதாபப்பட்டு அவர் சுமக்கிறார். எப்பெல்லாம் நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் உங்களால முடியல, உங்களால தாங்க முடியல, உங்களால சகிக்க முடியல, இந்த போராட்டத்துல நிக்க முடியலன்னு நீங்க வேதனைப்பட்டு கண்ணீர் விடுறீங்களோ, அப்பெல்லாம் உங்க மேல பரிதாபப்பட்டு உங்களை தூக்கி சுமக்கிறாங்க. மனிதர்கள் உங்க கண்ணீரை பார்த்து நீலி கண்ணி வடிக்கிறேன்னு சொல்லிட்டு போலாம், சும்மா ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு போலாம். அதை புரிந்து கொள்ளாமல் பல காரியங்களை மனிதர்கள் பேசலாம். ஒருவேளை உன் கண்ணீரை உன் கணவன் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உன் கண்ணீரை உன் பிள்ளைகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்க வேதனையை உங்க கூட பிறந்தவங்க கூட புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கும் பொழுது உண்மையில் பரிதாபப்படுகிறவர், உண்மையில் மனம் இறங்குகிறவர். அதை பார்த்து அவர் விட்டுட்டு போறவர் இல்ல, தூக்கி சுமப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்களுக்கு ஒரு மூடு இருந்தா நீங்க கண்ணீர் வடிக்கும் பொழுது கேர் பண்ணுவாங்க, ஒரு மூடு இல்லைன்னா கண்டுக்காம போயிருவாங்க. இதுதான் மனுஷங்க, இதுதான் இந்த உலகம். ஆனால் தேவன் எப்பொழுதும் உங்கள் மேல் அன்புள்ளவர், எப்பொழுதும் உங்கள் மேல் பரிதாபப்படுகிறவர். அவர் உங்களை தூக்கி சுமக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அவர் என்னை தூக்கி சுமந்து வருகிறார். ஆமென். 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் வாசிப்போமே. இந்த வசனங்கள்லாம் நான் ஏன் வாசிக்கிறேன்னா, இதெல்லாம் ஒரே தாற்பயத்தை நமக்கு சொல்ற வசனங்கள். அதனாலதான் திரும்ப திரும்ப நான் வேற வேற வசனங்களை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 103ஆவது சங்கீதம் 13ஆவது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்கிறானோ, அவங்களுக்காக இறங்கி நன்மைகளை செய்யறானோ. உலகத்துல ஒரு பெரிய ரவுடியா இருப்பான், கொலகாரனா இருப்பான், மாஃபியா கேங் லீடரா இருப்பான். அவன் வெளியில பார்த்தா ரொம்ப டெரரான ஆளு, ஈவு இறக்கமே இல்லாத ஆளா இருப்பான், பல கொலைகளை செஞ்சிருப்பான், பல வீடுகளை எரிச்சிருப்பான், இறக்கமே இல்லாத ஆளா இருப்பான். ஆனா வீட்டுக்கு தான் பிள்ளை கிட்ட போயிட்டா மட்டும், தான் பிள்ளைய பார்த்தா மட்டும் என்ன ஆயிடுவான், இறங்கிடுவான். கரெக்டா? ஆனா வெளியில ரொம்ப டெரரான ஆளு, வெளியில ஒருத்தருக்கும் பயப்பட மாட்டான், இறக்கமே இல்லாத ஆளு, ரொம்ப கொடூரமான செயல்களை பண்ணுவான். ஆனா தான் வீடு தான் பிள்ளைங்கன்னு வந்துட்டா மாத்திரம், அந்த பிள்ளை அழுதா மாத்திரம் ஆட்டோமேட்டிக்கா இந்த அப்பா மனசு என்ன ஆயிடும், இறங்கிடும். அததான் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. நம்மளே பொல்லாத மனுஷங்க, மோசமான ஆளு, தான் பிள்ளைன்னு வந்தா ஒரு இறங்குகிற குணம் வருதோ, அதே போல அவருக்கு பயப்படுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் இறங்கி உதவி செய்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், எங்க அப்பாவுக்கு நான் பயப்படுறேன்னு சொல்றவங்க ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உங்களுக்காக இறங்குவார், அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார், அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உபாகமம் 32:6. வேதமில்லாத மதிக்கட்ட ஜனங்களே,
இப்படியா கர்த்தருக்கு பதிலளிப்பீர்கள்? நீங்க மதிக்கட்ட ஜனம், நீங்க இப்படியா கர்த்தருக்கு பதிலளிப்பீங்க? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினது அவர் அல்லவா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை உண்டாக்கினவர் அவர், என்னை ஆட்கொண்டவர் அவர், என்னை நிலைப்படுத்துகிற பிதா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன்னா என்னை நிக்க வச்சவர் அவர் தான். என்னை ஆட்கொண்டவர், என்னை நிலைப்படுத்தினவர், என் குடும்பத்தை நிலைப்படுத்தினவர், என் வேலையை நிலைப்படுத்தினவர், என் படிப்பை உறுதிப்படுத்தினவர், என் பிசினஸ் நிலைப்படுத்தினவர். எத்தனையோ பிசினஸ் நிக்காம போயிருச்சு, எவ்வளவோ பேர் தொடங்கினா மூடிட்டான், எத்தனையோ குடும்பம் நல்லா ஆரம்பிச்சாங்க, குடும்பம் பிரிஞ்சு செதஞ்சு போச்சு, எத்தனையோ பேர் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வர நான் நிலைப்பட்டு இருக்கிறேன்னா என்னை நிலைப்படுத்தின பிதா. அல்லேலூயா. எங்களை நிக்க வச்ச ஆண்டவர் அவருன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. என்னை ஆட்கொண்ட தகப்பன் அவரே. ஆமென். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அவைகள் எல்லாம் சொல்லுகிறது, அவர் தகப்பன், அவர் உன்னை சுமக்கிறார், அவர் உன்னை என்ன பண்ணி வராரு? சுமந்து வருகிறார். விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுங்க பாப்போம். யாத்திராகமம் 19:4 மற்றும் உபாகமம் 32:11 கழுகு தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் குஞ்சுகளை சுமப்பது போல கர்த்தர் நம்மை சுமந்து வந்தார். ஏசி கொஞ்சம் ஆன் பண்ணிருங்க. கர்த்தர் நம்மை சுமந்து வந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. கழுகை போல. ஏசாயா 40:11 மேய்ப்பன் ஆட்டு குட்டிகளை மடியிலே சுமப்பது போல, கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவது போல கர்த்தர் நம்மை சுமந்து வருகிறார். அப்போ ஒரு தகப்பனை போல, கழுகை போல, மேய்ப்பனை போல கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மை சுமந்து வருகிறார். இன்றைக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறது, நம்மை சுமக்கிற தேவன் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பொதுவாக மனிதன் சுமக்கப்பட வேண்டிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சக்கரத்தை, ஒரு லைஃப் சர்க்கிளை நம்ம பார்த்தா, அந்த குழந்தை உருவாகும் பொழுது தாய் அந்த குழந்தையை கருவிலே சுமக்கிறார். அதற்கு பிறகு கரத்தில் சுமக்கப்படுகிறது. இந்த பிறந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து காட்டும் போது எப்படி கொண்டாந்து காட்டுறாங்க? கையில கொண்டாந்து காட்டுவாங்க. ஆனா பொண்ணா பாருங்க பாருங்க, அப்படிதான் கரத்தில் சுமக்கப்படுகிறது, மார்பில் சுமக்கப்படுகிறது, அதுக்கப்புறம் இடுப்பில் சுமக்கப்படுகிறது. நல்லா வளர்ந்த குழந்தைய தோள் மேல வச்சு தலையில் சுமக்கப்படுகிறது. இப்படிதான் சுமந்து வளர்றது. கடைசியில வாழ்க்கை முடிஞ்ச உடனே கல்லறைக்கு போற நேரத்துல பெட்டியில வச்சு இல்ல கட்டையில வச்சு என்ன பண்ணிட்டு போறாங்க? சுமந்துகிட்டு போறாங்க. மனிதனுடைய வாழ்க்கை சக்கரமே, வாழ்க்கை லைஃப் சர்க்கிளே சுமக்கப்பட வேண்டியவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம எல்லாருமே சுமக்கப்படுறத எதிர்பார்க்கிறோம். ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா அம்மா தூக்கணும், அப்பா தூக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். கரெக்டா? ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்மளை யாரும் தூக்க முடியாதுன்றதுனால அந்த ஆசையை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சொல்லுங்க. இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் தேவையில்லாத ஆசை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதை என்டர்டைன் பண்றது இல்லை. ஆனா பொதுவாவே மனிதனுக்கு இயற்கையாவே ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம என்ன பண்ணப்படணும்? சொல்லுங்க. சுமந்தா நல்லா இருக்கும், நம்மளை தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும். அதனாலதான் ஆதி நாட்கள்ல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமோட்டிவ் மெக்கானிசம் உருவாகிறதுக்கு முன்னாலேயே பல்லக்கில் வச்சு என்ன பண்ணலாம்? சுமந்தான். ஏன்னா நடக்க முடியாது, கொஞ்சம் வசதி நிறைய இருக்குது, கொஞ்சம் நல்ல கௌரவம் இருக்குது, நிறைய பணம் இருக்குதுன்னா அவங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு பல்லக்க ஒண்ணு ரெடி பண்ணி அதுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு 4 பேரோ 2 பேரோ என்ன பண்ணுவான்? தோல்ல வச்சு சுமந்துக்கிட்டு போவான். ஏன்னா சுமந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். we feel better when someone carries us. கரெக்டா? அதுக்கப்புறம் சைக்கிள்ல நம்மளை சுமக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனாலும் சைக்கிள்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அழுத்த வேண்டியது இருக்கு, மெரிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மொப்பட் மாதிரி வந்தது, கொஞ்சம் வண்டி பெட்ரோலை ஊத்தி அது என்ன சுமந்து போனா நல்லா இருக்குது. ஆனா அதுலயே கொஞ்சம் கம்ஃபர்ட் குறையுது. அதுக்கப்புறம் பார்த்தா கார்ல சுமந்தா நல்லா இருக்குது. இன்னமும் கார்ல வந்து பெட்டரா நல்ல காரா வந்து இந்த பழைய கார்லாம் வேணாம், நல்ல லக்ஸரி காரு, ஆடி காரு, BMW காரு, மெர்சிடிஸ் காரு, இந்த மாதிரிலாம் சுமந்தா நல்லா தான் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நார்மல் கார்ல போறதுக்கும்
ஒரு நல்ல மெர்சிடிஸ் பென்ஸ் கார்ல போறதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் நீங்க என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சிங்கப்பூர்லாம் பாத்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் டாக்ஸியாவே ஓடும். இங்கேயும் ஒரு சில ஹோட்டல்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த கார்ல உட்கார்ந்தாலே அது ஒரு லக்ஸரி, அது ஒரு கம்ஃபர்ட். அதனால வீட்டுல சோஃபால உட்கார்ந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு வண்டிக்குள்ள ரோட்ல வண்டியில போறோன்ற ஒரு ஃபீல் இல்லாம ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டா அது இருக்கும். அதுக்காக அப்படி கம்ஃபர்ட்டா சுமக்கப்படுறதுக்காக பல லட்சங்களை காசு கொடுக்கறதுக்கு ஆட்கள் என்னவா இருக்கிறாங்க, தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா சுமக்கப்பட விரும்புகிறோம். எத்தனை பேர் நீங்க உண்மையா சொல்றீங்க, எனக்கும் யாருன்னா சுமந்தா நல்லா இருக்கும்னு சொல்றவங்க ராமன் சொல்லுங்க பாப்போம். We always feel someone needs to carry us. என் வெயிட்டை யாரா சுமக்கணும், இல்ல என் வேலையை யாரா சுமக்கணும், என் குடும்ப பாரத்தை யாரா சுமக்கணும். என்ன மாத்திரம் இல்ல, எனக்குரியவைகளையும் சுமந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்னைக்கு இந்த காலகட்டத்துல சுமக்கப்படுவது தவிர்க்கப்பட்டு வருகிறது. முன்னாலெல்லாம் அம்மா பிள்ளைங்க இடுப்புலையோ தோலுலையும் தூக்கிட்டு நடப்பாங்க. இப்பெல்லாம் ஒரு வண்டி செஞ்சுட்டான், அந்த வண்டியில உட்கார வச்சு என்ன பண்றான், பிள்ளைங்களை இழுத்துக்கிட்டு வரான். முன்னால தாயின் கதகதப்புல, தாயின் அரவணைப்புல, அது முடிதோ முடியலையோ அந்த அம்மா தூக்கிட்டு என்ன பண்ணும், சுமந்துக்கிட்டு வரும். அந்த அரவணைப்பு, அந்த கதகதப்புல, அந்த அன்புலே இந்த புள்ள வளர்ந்தது. இப்ப தாய்க்கெல்லாம் சுமக்கிற எண்ணெல்லாம் மாறி போச்சு. இப்ப கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்து கொஞ்சம் நாகரிகம் வளர்ந்ததுனால ஒரு வண்டியை ஒரு உட்கார வச்சு வண்டியில ஒரு பெல்ட்டை போட்டு நீ பெல்ட் கட்டின்னு என்ன பண்ணுவா, நாய்க்குட்டி இழுத்துட்டு வர மாதிரி பிள்ளைங்களை என்ன பண்ணிட்டு வராங்க, இழுத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா பொதுவாகவே சுமக்கும் தன்மை என்ன பண்ணிட்டு வருது, குறைஞ்சுக்கிட்டு வருது. தாய்மார்கள் கூட தன் பிள்ளைகளை பார்த்து இன்னமா உன்னை தூக்கிட்டே வரணும், நல்லாதான் நடக்கல, நடந்து வாயேன் அப்படின்னு திட்டி இருக்கிறீங்களா இல்லையா? அப்படி திட்டலன்னு சொல்ற ஒரு அப்பா சொல்லுங்க பாப்போம். எல்லா அம்மாவும் திட்டம். இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு இன்னமா உன்னை தூக்கிட்டு வரணுமா, நடந்துதான் வாயேன் அப்படின்னு. ஆனா பிள்ளைக்கு தூக்கணும்னு ஆசை, தாய்க்கு கொஞ்சம் எப்படா இது வளரும், எப்படா இத கழட்டி விட்டு நடக்க வச்சு கூட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆசை, ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு. ஆனா உலகத்தில் தாயும் தகப்பனும் மற்றவர்களும் சுமக்க விரும்பாவிட்டாலும், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை வயதானாலும், நீ முதிர் வயதானாலும் உன்னை தூக்கி சுமக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயின் கருவிலே நான் உம்மை சுமந்தேன், முதிர் வயது வரையும் உன்னை சுமப்பேன். அல்லேலூயா. ஆமென். ஒரு தாய் கூட கொஞ்ச நாள் தான் சுமப்பா, கருவிலையும் தோளிலையும் மார்பிலையும் ஒரு 3 வருஷம் இல்ல 4 வருஷம் மேக்சிமம். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் 1 வருஷத்துக்கு மேல சுமந்தாலே பெரிய விஷயம் ஆகி போச்சு இல்ல. ஆனா தேவன் ஒரு நாள் நீ கரு உருவானது முதல் கொண்டு நீ தேவனுடைய சன்னதிக்கு போகும் வரை உன்னை தூக்கி சுமந்து வருகிற, விருப்பத்தோடு அன்போடு இரக்கத்தோடு சுமக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. என்னை சுமக்கிற தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கப்பா, சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ஒன்னு சொல்லட்டுமா, சுமக்கிறார் என்று சொல்லும் பொழுது not only he carries you, he carries your things. உங்களுக்குரியவைகள் எல்லாவற்றையும் சுமக்கிறார். வேதத்துல ஒரு 7 காரியம் இயேசு சுமந்ததை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு தகப்பன் அல்லது தாய் தன் பிள்ளையை சுமக்கிறாள். ஆனா கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு அந்த பிள்ளை பெரியவனாகி அல்லது பெரியவளாகி அது சுமக்க பழக வேண்டும். உண்மையா உண்மை இல்லையா? கரெக்ட் இல்லைங்களா? ஒரு காலத்துல என்ன சுமந்தாங்க, நான் வளர்ந்து என் பிள்ளைங்களை என்ன பண்ணேன், சுமந்தேன். இப்ப என் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, அடுத்தது அவங்க என்ன பண்ண போறாங்க, சொல்லுங்க சத்தமா, அவங்க பிள்ளைகளை சுமக்கணும். இதுதான் சர்க்கிள். தேவன் நம்மை சுமக்கிறார், தேவன் நம்மை சுமந்தார், அவர் நம்மை சுமந்து கொண்டே வருகிறார். ஆனாலும் நாமும் எதையோ சுமக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இன்னைக்கு நான் அதுல ஒரு 2 அல்லது 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லணும். தேவன் நம்மை சோர்ந்து போகாமல் சுமக்கிறார். தாயின் கருவிலிருந்து கடைசி வரை நம்மை சுமக்கிறார். ஆனால் அதோடு கூட ஆல்சோ he expects us to carry, நாமும் சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா.
இயேசு நமக்காய் சுமந்த ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு வேகமா சொல்லட்டும். வசனத்தை மாத்திரம் நீங்க வாசிருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் 1 பேதுரு 2:24 வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். நாங்க 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் என்னானோ குணமானீர்கள். அல்லேலூயா, ஆமென். தேவன் இயேசு நம்மை சுமக்கிறார் என்கும் போது அவருடைய அர்த்தம் வர ஒண்ணு, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். சொல்லுங்க, என்ன பண்ணாரா? சத்தமா தான் சொல்லுங்களேன். பாவங்களை அவர் சுமந்தார். அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை தொடர்ந்து பாவம் சுமையில சுமந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேரு, யார் என்ன இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவா, யார் என்ன இந்த சுமையிலிருந்து விடுதலை ஆக்குவா அப்படின்னு பாவ பாரம் அழுத்துறதுனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை இருக்குது. அந்த விடுதலையை உள்ளத்துல உணர முடியும். பாவ பார சுமையிலிருந்து ஒரு விடுதலை. அல்லேலூயா. காரணம், நான் சுமக்க தேவையில்லை, அவர் என் பாவங்களை சுமந்தார். அவர் சிலுவையில என் பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பாப்போம். அதனால பாவ பாரத்தினால நாம அழுத்தப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You can be free. நாம் விடுதலையானோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கினதால நாம் விடுதலையானோம். அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்கள் வாசித்து பார்த்தால், அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தாராம். வாசிக்க வேணாம். ஏசாயா 53:11 இப்படியே போற்றப்பட்டிருக்குது. என்ன பண்ணாரா? அவர் நம்முடைய அக்கிரமங்களை என்ன பண்ணாரு? சுமந்தார். பாவம் என்ன, அக்கிரமம் என்ன? பாவத்தின் மிகுதி அக்கிரமம். என்னதுங்க? சத்தமா தான் சொல்லுங்க பாப்போம். பாவத்தினுடைய மிகுதி என்னது? அக்கிரமம். பாவம் ஆரம்பத்துல ஏதோ தெரியாம அல்லது தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் விட முடியாம பயந்து ஒளிஞ்சு தடுமாறி திருட்டுத்தனமா செய்யறது என்னது? பாவம். ஆனா ஒரு காலகட்டம் ஆகி ஒரு பயமும் இல்லாம, ஒரு கவலையும் இல்லாம, யாருக்கும் ஒரு மனசாட்சியே இல்லாம துணிச்சலா செய்யறாங்க பத்தியா, அதுக்கு பேர் என்னது? அக்கிரமம். அக்கிரமம். இப்ப சமீப காலத்துல பாக்குறோமே, 2 வயசு பிள்ளைங்க 3 வயசு பிள்ளைங்க எல்லாம் கற்பழிக்கிறாங்களே குழந்தைங்களை, இதுக்கு பேர் என்னது? அக்கிரமம். ஏன்னா பாவத்தினுடைய மிகுதி அது. மனுஷன் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பாவம் பெருகிருச்சு, மிகுதி ஆயிருச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு நம்முடைய அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்தார். பாவத்தினால ஊரின பாவியா இருந்து பல காலமா பாவனா என்னன்னே தெரியாம பாவத்தை தண்ணீரை போல பருகிட்டு இருந்தா, அக்கிரம காரியங்கள் ஈடுபட்டு இருந்தா, துணிச்சலோடு காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா, தேவ பயமே இல்லாம, மனிதர்களுடைய பயமே இல்லாம, யாருக்கும் அடங்காம அக்கிரமத்துல இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர் நம்முடைய அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஒருவேளை உலகம் மன்னிக்காமல் இருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் மன்னிக்காம இருக்கலாம், கோர்ட் மன்னிக்காம இருக்கலாம், மற்றவர்கள் மன்னிக்க முடியாத அளவுக்கு அக்கிரமங்களை செஞ்சிருக்கலாம். ஆனாலும் இயேசு அந்த அக்கிரமங்களையும் சுமந்து தீர்த்ததுனால அவரிடத்துல மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா, ஆமென். அதே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாடுகளை சுமந்தார். என்ன சுமந்தாரா? அவர் நம்முடைய பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், கண்ணீர்கள், அலைச்சல்கள், அவமானங்கள், நிந்தைகள், நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் இயேசு சுமந்தார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீங்க பாடுபடுறீங்கன்னா உங்கள் பாடுகளை கர்த்தர் சுமந்திருக்கிறார். அதனால உங்களுக்கு விடுதலை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல திரும்ப நாம் வாசிக்க முடியும், அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். என்ன சுமந்தாரு? துக்கங்களை சுமந்தார். இதுவரை 4 காரியம் சொன்னேன். நம்பர் 1 என்ன சொன்னேன்? அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். 2வது நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். 3வது நம்முடைய பாடுகளை சுமந்தார். 4வது நம்முடைய துக்க
துக்கங்களை சுமந்தார். உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கண்ணீர்கள், அவைகள் எல்லாம் கர்த்தர் சுமந்து இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் மற்றவர்களை போல நாம் துக்கித்துக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு துக்கத்தை அவர் மேல போற்று. அவர் சுமந்து தீர்த்துட்டார். நல்லா கவனிக்கணும். அவர் சுமந்து விட்டார். அதை உணர்ந்து சுமையை அவர் மேல இறக்கி வைக்க பழகணும். ஒரு பணக்கார வாலிபன் தன்னுடைய குதிரை வண்டியில வேகமா ரோட்ல போயிட்டு இருக்கிறான். ரோட்ல போகும்பொழுது வயசான பாட்டி, முடியாத ஒரு பாட்டி, தாம் பலத்துக்கு மிஞ்சின ஒரு சுமையை தலைமையில சுமந்துக்கிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டு விழறா மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது ரோட்டு ஓரத்துல. இந்த வாலிபனுக்கு அந்த பாட்டியை பார்த்த உடனே பரிதாபம் வந்துருச்சு. உடனே அவன் யோசிச்சான், இந்த பாட்டியம்மாவுக்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு குதிரை வண்டியை நிறுத்திட்டு, பாட்டியம்மா ஏறிக்குங்க, நீங்க எங்க போனோமோ நான் உங்களை என்ன பண்ணிடுறேன், கொண்டு போயிட்டு விட்டுடுறேன். நானும் முன்னாலதான் போறேன், நான் போற வழியில உங்களை என்ன பண்ணிடுறேன், விட்டுடுறேன், நீங்க ஏறிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டான். இந்த அம்மாவும் குதிரை வண்டியில ஏறிக்குச்சு. இவன் குதிரை வண்டியை வேகமா என்ன பண்ணிட்டு போறான், ஓடிக்கிட்டு போறான். அப்படி போகும்போது கொஞ்ச நேரத்துல அந்த குதிரை வண்டியில ஒரு முனகல் சத்தம் கேக்குது. ஐயோ, அந்த நடக்க முடியாம பாரத்தை சுமந்துட்டு இருக்கிற ஒரு சத்தம் கேக்குது. யாரா சத்தம் போடுறான்னு திரும்பி பார்த்தா யார் தான் போட்டுட்டு இருக்கிறா, இந்த பாட்டியம்மா தான். என்னன்னா இந்த பாட்டியம்மா குதிரை வண்டி மேல ஏறி உட்கார்ந்துச்சே தவிர தலைக்கு மேல இருந்த பாரத்தை என்ன பண்ணல, இறக்கி வைக்கல. இப்பவும் என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, தலை குதிரை வண்டி மேல உட்கார்ந்துக்கிட்டு எதை சுமந்துட்டு கிடக்குது, பாரத்தை சுமந்துட்டு. அதால முடியல, கஷ்டம். முன்னாலேயாச்சும் நடந்துச்சு, இப்ப வண்டி வேற வேகமா போகுது, அந்த வேகம் வேற, இதால முடியல. என்ன பண்ணுது, கொஞ்சம் முனகுது. உடனே இவன் நிறுத்திட்டு சொன்னான், பாட்டியம்மா, நான் உங்களை இந்த வண்டியில ஏத்தறதுக்கு காரணமே உங்க பாரம் தான். உங்களுக்கு மாத்திரம் இடம் இல்ல, உங்க பாரத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த வண்டியில இறக்கி வைக்கலாம், தயவு செய்து இறக்கி வைங்க அப்படின்னு சொன்னோன்னதான் இந்த அம்மா இறக்கி வச்சுதான். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம நிலைமை அதுதான். இயேசு கிட்ட வந்துட்டோம், இயேசுவை நம்புறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஆனா இன்னமும் துக்கத்தை நானே சுமந்துட்டு இருக்கிறேன், இன்னமும் பாடுகளை நானே சுமந்துட்டு இருக்கிறேன். நான் துக்கத்திலிருந்து வெளில வர மாட்டேன், நான் பாடுகள்ல இருந்து வெளில வர மாட்டேன், நான் கண்ணீர்ல இருந்து வெளில வர மாட்டேன், அதே நினைச்சுக்கிட்டு இருப்பேன், அப்படியே இருப்பேன். நோ, உன் பாரங்களை, உன் துக்கங்களை அவர் சுமந்து விட்டார். அவர் பாதத்தில் இறக்கி வைத்து விடு. நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உனக்கு ஆறுதலை தருவார், புத்தி கெட்டாத சமாதானத்தை தருவார். யூ மஸ்ட் ரிலீஸ் இட். நீங்க அதை இறக்கி வைக்க பழகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ இறக்கி வைக்காத வர உனக்கு விடுதலை இல்லை. எத்தனை ஆண்டு ஆனாலும் சரி, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, உங்கள் பாரத்தை நீங்கள் இறக்கி வைக்க வேண்டும். அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் உங்கள் துக்கங்களை, உங்கள் பாடுகளை சுமந்து விட்டார். நீ குதிரை வண்டியில உட்கார்ந்துகிட்ட, ஆனாலும் தெரியாம சுமந்துகிட்டு இருக்கிற. ரிலீஸ் இட், இறக்கி வச்சது. அப்ப ஆறுதலையும் சமாதானத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் நம்முடைய வியாதிகளை சுமந்தார். சொல்லுங்க, அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்தார். அல்லேலூயா. முதல் வாசத்திலே வாசிச்சோமே, 1 பேதுரு 2:26 அவருடைய தழும்புகளால் நாம் என்னானோம், சுகமானீர்கள். அல்லேலூயா. அவருடைய சரீரத்திலே ஏற்பட்ட எல்லா காயங்களும் நமக்கு சுகத்தை தருகிறது. ஆமென். அவர் எல்லா வியாதிகளை, எல்லா விதமான பாடுகளை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, தலை முதல் கால் வரை இருக்கிற அத்தனை உறுப்புகளிலேயும் அவருக்கு வேதனை உண்டானது. காரணம், நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கும் சுகத்தை தரும்படியாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்முடைய எல்லா பாடுகளை, வேதனைகளை, வியாதிகளை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, சுமந்து தீர்த்து விட்டார். அதே மத்தேயு 8:17 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்தார். சொல்லுங்க, என்ன சுமந்தாரா? நம்முடைய எல்லா பலவீனங்களை, வீக்னஸ், நம்முடைய இயலாமைகளை, நம்முடைய கஷ்ட சூழ்நிலைகளை தேவன் சுமந்து தீர்த்தார். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் சுமந்தார். சொல்லுங்க, என்னது சுமந்தாரு? வாசிங்க, கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும், அதானே? வாசிங்க பாப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு
நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென். கல்வாரி சிலுவையில இயேசு நம்முடைய சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். அதனால யாரும் நீங்கள் சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல முடியாது. யாரும் உங்களை சபிக்கவும் முடியாது. எந்த செவ்வாதோஷம் இல்ல, எந்த சாபம் உங்களுக்கு இல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த சாபமும் உங்களை சேதப்படுத்த, என் சாபங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா, ஆமென். நான் விடுதலை ஆயிருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவராயிருக்கிறேன். இந்த 7 காரியங்களை கர்த்தர் நமக்காக சுமந்தார். என்னென்ன காரியம் சொன்ன? நானு பாவங்களை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார், பாடுகளை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார், பலவீனங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்ன மாத்திரம் சுமக்கல, எனக்குரியதெல்லாம் அவர் சுமந்துட்டார். இன்றைக்கும் அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். நான் தாயின் கருவில உருவானது நாள் முதற்கொண்டு என்னுடைய இறுதி வரை என்னை அவர் சுமப்பார். நரை வயது வரை அவர் என்னை சுமக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். மனிதர்களும் உற்றார்களும் உறவினர்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நம்ம சுமக்கலாம். ஆனால் என்றென்றைக்கும் சுமக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் சுமக்கிறது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு மாறுத்திரமாக நாமும் அவருக்காக சுமக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நான் சுமக்கணும்னு நம்புறீங்க? கர்த்தர் நான் சுமக்கணும்னு எதிர்பார்க்கிறார் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். யோவான் 1:29. John 1:29. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இயேசுவை யோவான் தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இயேசு யாரா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தன் பாவத்தை சுமக்கல. யார் பாவத்தை சுமந்தாரு? சத்தமா தான் சொல்லுங்க பாப்போம். உலகத்தினுடைய பாவத்தை அவர் சுமந்தார். மற்றவர்களுடைய பாவத்தை அவர் சுமந்தார். உலகத்தினுடைய அவர் மேல் பாவம் சுமத்தப்பட்டது. அவர் பாவம் செய்யல, சிலுவையில அவர் பாவம் ஆனார் அப்படின்னு நம்ம பவுல் எழுதுகிறத பார்க்கிறோம். அப்ப உலகத்தின் பாவத்தை சுமந்த இயேசு இன்றைக்கு நாமும் 53ஆம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. எபிரேயர் 9:28 இப்படியா சொல்லுது. அநேகருடைய பாவங்களை அவர் சுமந்தாராம். ஏசாயா 53:12 வாசிக்க பார்ப்போம். மரத்தில் ஊற்றி இல்ல, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தானே சுமந்தார். சொல்லுங்க, யாருடைய பாவம்? அநேகருடைய பாவத்தை சுமந்தார். வாசிங்க, சொல்லுங்க, அநேகருடைய பாவத்தை சுமந்தார். எபிரேயர் 9:28 வாசிங்க பார்ப்போம். Hebrews 9:28. எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு. போதும். அநேகருடைய பாவங்களை கிறிஸ்து என்ன பண்ணாரு? சுமந்து தீர்த்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசு தன் பாவத்தை சுமக்கல, ஆனா ஏன்னா அவர் பாவம் செய்யல. ஆனா இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது மற்றவர்களுடைய அநேகருடைய உலகத்தின் பாவத்தை இயேசு சுமந்து தீர்த்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த இயேசு நல்ல கவனிங்க. இந்த இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து நாமும் மற்றவங்களுடைய பாவத்தை சுமக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. என்னதுங்க? இயேசு சுமந்து தீர்த்துட்டாரு. ஆனா we must carry the sins of others. மற்றவர்களுடைய பாவத்தை சுமக்கிற ஒரு கிருபைய, சுமக்கிற ஒரு விருப்பத்தை, நான் சுமக்கணும்ன்ற ஒரு ஆசைய நாம உடையவர்களா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லட்டும். மற்றவர்கள், உங்கள் குடும்பத்தார், உங்கள் நெருங்கினவர்கள், உங்கள் உறவுக்காரங்க பாவம் செஞ்சாங்கன்னா உங்களுக்கு எதிராவோ அல்லது உங்களுக்கு அகைன்ஸ்டாவோ
அத நீங்க சுமக்க பழகணும். ஏன்னா எங்க அப்பா என் பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? சுமந்துட்டாரு. அவருடைய பாவத்தை சுமக்கல, மற்றவங்களுடைய பாவத்தை சுமந்தது போல அவருடைய பிள்ளையா இருக்கிற நானும் நீங்களும் இந்த தந்தையர் தினத்துல இந்த அப்பா, நம்ம அப்பா எதிர்பார்க்கறது தெரியுமா? நான் என்ன சுமக்கணும்? மற்றவங்களுடைய பாவத்தை சுமக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் கணவன் மனைவியின் பாவத்தை சுமக்க விரும்புறதில்லை. சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு ஒருவர் இழைத்த பாவத்தை சுமக்க விரும்புறதில்லை. they don't want to carry. அதை சகிக்க விரும்புறதில்லை. அதை விட்டுட்டு அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண, அவங்களை அவமானப்படுத்த, அவங்களை அசிங்கப்படுத்த விரும்புறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி மத்தவங்க பாவத்தை சுமந்தனோ நீங்களும் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க, பாவத்தை சுமக்க பழகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திருப்புங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ம் 8மான வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் கூட சேர்ந்து பாருங்க. 1 பேதுரு 4, 7, 8. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க முடிவு ரொம்ப சமீபமா இருக்குதுன்னு? அல்லேலூயா. ஆகையால் எப்படி இருங்க? தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்றதுக்கு எப்படி இரு? ஏன்னா முடிவு சமீபம். எப்ப முடிவு வரும் யாருக்கும் தெரியாது. நாளைக்கு ஜெபிக்கலாம் நினைச்சுக்காத, நாளைக்கு வருமானே தெரியாது. நிறைய நேரம் பிரச்சனை அதுதான். நான் நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன், அடுத்த வாரம் ஜெபத்துக்கு போயிடுறேன், இந்த வாரம் ஏன் போறேன், அடுத்த வாரம் வருமானு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியும். ஆனா முடிவு எப்படி இருக்குதா? சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமா, ஒண்ணு உலகம் இருக்குமான்னு தெரியாது, ஒருவேளை உலகம் இருந்தா நான் இருப்பனானோ தெரியாது. புரியுதா? முடிவு ரொம்ப சமீபம். we are the end of this world. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, ரொம்ப. எதுக்கு ஜாக்கிரதை? எதுக்குப்பா ஜாக்கிரதை? தம்பி எதுக்கு ஜாக்கிரதை? ஜெபம் பண்ண ஜாக்கிரதை. சொல்லுங்க, எதுக்கு ஜாக்கிரதை? ஜெபம் பண்ண ஜாக்கிரதை. ஜெப கூட்டத்துக்கு வரதுக்கு ஜாக்கிரதை. ஆனா ஜெப கூட்டத்துக்கு வரதுக்கு விருப்பமே கிடையாது, ஜாக்கிரதையே கிடையாது. ஆட பாத்துக்கலாம்யா, அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல, முடிவு சமீபம். ஜெபம் பண்ண ரொம்ப எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லா இருங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஜாக்கிரதைன்னு எச்சரிக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து என்ன சொல்றேன்? தம்பிங்களா, தங்கச்சிங்களா, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களை பார்த்து நான் எச்சரிக்கிறேன். ஜாக்கிரதை. எதுக்கு? ஜெபம் பண்றதுக்கு. ஜாக்கிரதை எதுக்கு? ஜெபம் பண்றதுக்கு. ஜெப கூட்டத்துக்கு வர முடிஞ்ச வரலனா ஜாக்கிரதையா இருக்கு. பிரச்சனை உனக்கு தான். 8ஆம் வசனம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான, எப்படி இருக்கணுமா? ஒருத்தர் எப்படி இருக்கணுமா? ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு இதெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். சொல்லுங்க, அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்ப இயேசு எப்படி என் பாவத்தை சுமந்தாரோ, என் அக்கிரமங்களை, என் மீறுதல்களை சுமந்தாரோ, அப்படியே நானும் என் குடும்பத்துல, என் வீட்டுல, என் சபையில, என் கூட வேலை செய்யறவங்க மத்தியில அவர்களுடைய பாவங்களையும் சுமக்க கர்த்தர் என்னை அழைக்கிறார். எத்தனை சொல்றது புரியுது? அதை விட்டுட்டு இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு பிரச்சனை நமக்கு தெரிய வந்துருச்சுன்னா, ஒருத்தங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிய வந்துருச்சுன்னா, உடனே இப்பதான் இருக்கவே இருக்குது என்னது? செல்போனு. 10 பேருக்கு போனை போட்டு, தெரியுமா அவங்க இந்த பாவத்துல மாட்டிக்கிட்டாங்க, பிரதர் தெரியுமா அவங்க ரொம்ப பரிசுத்தவான் நினைச்சேன், அப்படி ஜெபம் பண்ணாங்க, அப்படி பாட்டு பாடினாங்க, அவ்வளவு ஆர்ப்பரிச்சாங்க, அவங்க சர்ச்சுக்கு வந்த வேகத்தெல்லாம் பார்த்தா தேவதூதர்மா இருந்தது, அவங்க போய் இதுல பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரோ சொல்றது இல்ல. யார் தான் சொல்றா? சபையில் இருக்கிற விசுவாசி தான் சொல்றாங்க. எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா யாரை பத்தி சொல்லலாம், ஏதாவது ஒரு சின்ன காரியம் வந்தாலும் உடனே சொல்லிடுறது. பிரதர் ஜெபத்துக்காக சொல்றேன் பிரதர். பேர் எதுக்கு? பேர் என்னது? பேரு
ஜபத்துக்காக. ஆக்சுவலா இவங்க ஜபத்துக்காக சொல்லல, போட்டு கொடுக்குறாங்க அவ்வளவுதான். 4 பேருக்கு சொல்லணும், தெரியப்படுத்தணும் அவ்வளவுதான். ஆனா அதுக்கு லேபிள் என்னது? ஜபத்துக்காக. ஆனா தேவன் சொல்றாரு, நீ பாவங்களை சுமக்கப்படாது. பக்கத்துல சொல்லுங்க, மற்றவருடைய பாவங்களை என்ன பண்ணணும்? சுமக்கணும். ஒரு முறை நார்த் இந்தியாவில் நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். இந்த ஒரு தம்பி, எங்க கூட இருந்த தம்பி தான், அவன் ரோட்ல அவன் போயிருந்தப்ப இன்னும் ஒருத்தன் பார்த்துட்டு உடனே போன் அடிச்சு சொல்லிட்டான், இந்த பையன் சிகரெட் குடிச்சிட்டு போறான், இந்த பையன் ஸ்மோக் பண்ணிட்டு போறான்னு எங்களுக்கு என்ன வந்துருச்சு? போன் வந்துருச்சு. ஆனா அந்த பையன் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. சரி வரட்டும். வந்த பிறகு விசாரிச்சா அவன் சொன்னா, ஐயா நான் என் பக்கத்துல இருந்தவன் ஸ்மோக் பண்ணான், அவன் பக்கத்துல நான் இருந்தேன், அவன் பக்கத்துல நடந்து போனான், இவன் சைட்ல இருந்து பார்த்ததுக்கு புகைய மட்டும் தான் பார்த்தான், ஆனா எந்த வாயிலிருந்து வந்ததுன்னு இவன் பார்க்கல. அதை சரியா கவனிச்சான இவனுக்கு என்ன அந்த அளவுக்கு பதட்டம், மாட்டிட்டான். உடனே என்ன பண்ணிடு, பார்த்தானே என் கிட்ட கேட்டிருக்கலாம்ல, என் கிட்ட பேசிருக்கலாம்ல, என் கிட்ட என்ன கையங்களமா பிடிச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு பின்னால இருந்து பார்த்துட்டு அல்லது தூரத்துல எங்க பார்த்துட்டு ஒழுங்காவும் பார்க்காம சரியாவும் கவனிக்காம, ஆனா உடனே என்ன பண்ணிட்டான், அதை கேர் பண்ணவும் இல்ல, அது மூடவும் இல்ல. எனக்காக ஒரு வேலை என்கிட்ட தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கலாம், அல்லது எனக்காக அவன் ஜெபம் பண்ணிருக்கலாம். எதுவுமே செய்யாம எப்படா மாட்டுவான்னு சொல்லி உடனே என்ன பண்ணிட்டா போட்டு கொடுத்து. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையா, உண்மை இல்லையா, சரிதானா, இல்ல ஒரு காரியம் ஒருத்தங்க ஒரு தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சா நேரா அவங்க கிட்ட போய் பேச பழகணும். என்ன பண்ண பழகணும்? நேரா போயிட்டு அவங்க நீங்க இத பண்ணீங்க, நீ இப்ப நான் பார்த்தேன், அதுக்கு விளக்கத்தை அவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, அப்படி நேரா பேசுறதுக்கு தைரியம் இருக்கணும். மெயினா அன்பு இருந்தா அப்படி இருக்கணும். அப்படி இல்லையா, ஆண்டவர் சமூகத்திலாச்சும் போய் சொல்லணும், ஆண்டவரே கிருபாசனத்துல கொண்டு போயிடணும், ஆண்டவரே நான் இப்படி பாக்குறேன், இது உண்மையா பொய்யா தெரியல, ஆண்டவரே நீங்க அவரை மன்னிச்சிருங்க, உண்மையா இந்த பாவத்தை இருந்தா அவர் வெளியில வரட்டும், அப்படியா சொல்லப்படணும். அப்படி இல்லையா, அவரை சார்ந்த அவருக்கு நெருங்கியவர்களிடத்துல இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இப்படி நான் பார்த்த மாதிரி இருக்குது, சரியா எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் பாத்துக்கங்கன்னு சொல்ல பழகணும். இதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத வேற யாருக்கோ சொன்னா நீ பாவத்தை சுமக்கல, நீ பாவத்தை மூடல. ஆனா வேதம் சொல்லுது, பேதுரு சொல்றாரு, அன்பு திரளான பாவங்களை, சத்தமா சொல்லுங்க, மூடும். இஃப் யூ ஹேவ் ரியலி லவ் பீப்புள், ஒருவனை சபையில இருக்கிற சகோதரனை அல்லது குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர், இன்னைக்கு நிறைய வீட்டுல சொந்த மனைவிய அவங்க பாவத்தை மூட தெரியல, 4 பேருக்கு முன்னால் அசிங்கப்படுத்தி, 4 பேருக்கு முன்னால் அவங்க பண்ண தப்பெல்லாம் சொல்லி நடக்குது. சொந்த கணவனுடைய தப்ப மூட தெரியல, எல்லாருக்கும் முன்னால அவங்கள நல்லா தெரிஞ்சுக்கும். ஆண்டவர் எப்பயுமே, தேவன் பொதுவா எந்த பாவியையும் யார் முன்னாலையும் அவமானப்படுத்துகிற ஆண்டவர் அல்லவே அல்ல. அல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கும் அந்த எண்ணம் இருக்கணும், யாரையும் அவங்க செஞ்ச பாவத்தை காட்டி அவங்க பாவத்தை குத்தி நான் அவமானப்படுத்தவே மாட்டேன். அதுக்கு பதிலா ஐ வில் கவர் them. என்ன பண்ணுவேன்? சத்தமா சொல்லுங்க, கவர் them. அதுக்கு கண்டு காணாம போயிடக்கூடாது. நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு காரியம். கண்டு காணாம போறது இல்லை, அவங்க இடத்துல போய் பேசலாம். நான் இப்படி பார்த்தேனே, இது எப்படி சரியா சரியில்லையா, ஏன் இப்படி பார்த்தேன். நிறைய நேரத்தில் நான் இப்படி பண்றது உண்டு. யாராச்சும் பார்த்தனா உடனே போய் பேசிடுவேன். ரொம்ப நாள்லாம் வச்சிருக்க மாட்டேன் மைண்ட்ல, எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு கூப்பிட்டு போயிட்டு பேசிடுவேன். பல நேரங்களில் யாராச்சும் தனியா கூப்பிட்டாலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏதாச்சும் ஒரு சில நேரம் அவங்களுக்கே தெரியாம போட்டு வாங்கிடுவேன், நான் கிளியர் ஆகிட்டு போயிடுவேன். அவங்களுக்கே தெரியாது, ஒருவேளை டவுட் இருந்தா அவங்களுக்கே தெரியாம பேசி வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். யூ மஸ்ட் டாக், யூ மஸ்ட் டாக். அதை விட்டுட்டு தேவையில்லாத நபர்கிட்ட எல்லாம் போயிட்டு காரியங்களை சொல்லி பாவத்தை பெரிதா ஊதி பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்ல. அன்பு திரளான பாவங்களை, சத்தமா சொல்லுங்க, மூடும். இன்னொரு சங்கீத வசனத்தை வாசிங்க பார்ப்போம்.
சங்கீதம் 32:2 நீங்க வாசிச்சீங்கன்னா, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமம் வாசிருப்பா எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவி கபடமில்லா இருக்குதோ, சாரி 32:1 வாசிங்க. எவனுடைய மீறுதல், சங்கீதம் 32:1, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உன் சகோதரன் உனக்கு விரோதமா பாவம் செஞ்சா மன்னிச்சு அவன் பாவத்தை என்ன பண்ணிடணும் சொல்லுங்க சத்தமா? மன்னிச்சு பாவத்தை மூடிடணும். அந்த பாவத்தை நோண்டி எடுத்து பேசக்கூடாது, மூடிடணும். பழைய ஏற்பாட்டுல ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். நோவா கப்பல்ல இருந்து அந்த பேழையில இருந்து இறங்கி அவங்க ஒரு புது வாழ்வு உருவாகிறது. திராட்சை தோட்டத்தை பயிரிட்டு திராட்சை குளம்லாம் வந்து நோவா முதல்ல அந்த பழுத்த திராட்சை ரசத்தை உண்டாக்கி அவர் பருகி இந்த திராட்சை ரசம் போதையா மாறுதுன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னால உலகத்துல மழை பெய்யாம இருந்தது, உலகத்துல ஒரு திரை மூடி இருந்தது. அப்படிதான் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஹோல் வேர்ல்ட் வாஸ் லைக் எ ரெஃப்ரிஜரேட்டர், ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி இருந்தது முழு உலகமும் மழை பெய்யறதுக்கு முன்னால. அப்ப நோவா நிறைய நாளும் திராட்சை பழத்தை உண்டாக்கி அது புளிக்காது. அதனால குடிச்சு அவங்களுக்கு ரொம்ப நாள் வச்சு குடிச்சு அவங்களுக்கு பழக்கம். அதுல என்ன வந்ததில்லை, போதை வந்ததில்லை. இப்போ மழை பெஞ்சதுனால பூமியில ஒரு மாற்றம் வந்தாங்க. எப்படி இப்ப சுனாமி ஒரு மாற்றம் வந்துச்சோ பூமியில, அந்த மாதிரி அப்ப ஜலப்பிரளயம் ஒரு மாற்றம் வந்துச்சு. இவனுக்கு தெரியல. எப்பயும் போல திராட்சை ரசத்தை உண்டாக்கி அதை வச்சு என்ன பண்றாரு, இவரு குடிக்கிறார். ஆனா இப்ப இது என்ன ஆயிடுச்சு, ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு, புளிச்சிருச்சு. இவர் குடிச்சவருக்கு என்ன ஆகி போச்சு, போதை ஆயிடுச்சு. போதை ஆன உடனே நோவாக்கு ஒன்னும் தெரியல, படுத்து கிடக்கிறாரு. வஸ்திரம் விலகி கிடக்குது. சொல்லுங்க, படுத்து கிடக்கிறாரு, வஸ்திரம் விலகி கிடக்குது. உடனே அவருடைய இளைய மகன் காம் பார்த்துட்டு ஓடி போயிட்டு, ஐயோ அண்ணன்களை கூப்பிட்டு வாங்க, பாருங்க அப்பாவுடைய நிலைமைய பாருங்க, இந்த மனுஷனுடைய நிலைமைய பாருங்க, எப்படி நிர்வாணமா படுத்து கிடக்கிறாரு பாரு, வஸ்திர விலைக்கு படுத்து கிடக்கிறாரு பாரு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, போய் மத்த 2 பேரை கூப்பிட்டு வந்துட்டான். அவங்க தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காமல் பின்பக்கமாய் ஒரு சால்வையை கொண்டு வந்து அவன் நிர்வாணத்தை மூடினார்கள். இதை யார் செஞ்சிருக்கலாம்? இதை காம் என்ன பண்ணிருக்கலாம், செஞ்சிருக்கலாம் முடியாதா? அண்ணன்களை கூப்பிட்டு பாருங்க, நீங்க பாருங்க காட்டுறதுக்கு பதிலா இவனே ஒரு வஸ்திரத்தை எடுத்து என்ன பண்ணிருக்கலாம், மூடி இருந்திருக்கலாம். அவனுக்கு அந்த எண்ணம் இல்ல, அதுக்கு பதிலா கூப்பிட்டு காட்டுற எண்ணம். பாருங்க. ஒரு சிலவங்களுக்கு அப்படிதான், 4 பேருக்கு கூப்பிட்டு காட்டினாதான் திருப்தியே. எதையும் மறைக்க, எதையும் மூட, எதையும் கவர் பண்ண தோணாது. There are some people. ஆனா கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். நாமும் மற்றொரு பாவங்களை சுமக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நோவா இப்ப கண் விழிச்சு பாக்குறார், போதை தெளிஞ்சு கண் விழிச்சு பாக்குறார். இவர் கேள்விப்பட்டார், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவங்க 2 பேரும் போர்வை போட்டு மூடினாங்க. ஆனா அவன் கூப்பிட்டு காட்டினான். எழுந்த நோவா காமை சபித்தார். காம் என்ன பண்றாரு, இன்று வரை சபிக்கப்பட்ட சந்ததியா இருக்கிறது காமின் சந்ததி. ஏன்னா அவன் பாவத்தை சொல்லுங்க என்ன பண்ணல, மூடல. எதை ரெக்டிஃபை பண்ணணுமோ அதை ரெக்டிஃபை பண்ணல. அதுக்கு பதிலா அதை பெருசாக்கி காட்டினான், அதை பூதாகரமாக்கி காட்டினான். இன்னைக்கு பல நேரங்களில சகோதரர்களுடைய பாவங்களை மூடாமல், மற்றவர்களுடைய இயலாமைகளை, மற்றவருடைய தவறுகளை மன்னிக்க தெரியாமல், அதை மறைக்க தெரியாமல், அதை பூதாகரப்படுத்தி, அதை பெருசாக்கி 4 பேருக்கு முன்னால அவமானப்படுத்த நினைச்சோன்னா கர்த்தர் நாம பாவத்தை சுமக்கலன்ற. You must carry the sins of others. சொல்லுங்க, நான் மற்றவருடைய பாவத்தை என்ன பண்ண பழகணும்? சத்தமா தான் சொல்லுங்களேன், சுமக்க பழக வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் சுமக்க பழக வேணும்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு நீங்க பரிகாரியா மாற முடியாது. அது இயேசு மாத்திரம்தான். அவங்க பாவத்தை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள இயேசு மாத்திரம்தான். ஆனா அந்த பாவத்தை பெருசுப்படுத்தாம,
அந்த பாவத்தை ஊதி நிறைய பேருக்கு தெரிய வைக்காம, அதை தேவையில்லாம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாம, அதை 4 பேருக்கு சம்பந்தம் இல்லாத ஆள்களுக்கெல்லாம் சொல்லாம, சம்பந்தப்படுத்தப்பட்ட ஆள்களிடத்துல அல்லது சரி செய்ய வேண்டிய விதத்துல அதை சரியாய் சரி செய்தால் நீங்கள் பாவத்தை மூடுகிறவர்கள். ராமன் சொல்லுங்க பாப்போம். நல்லா கவனிச்சு பாருங்களேன். நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா, தான் பிள்ளை தப்பு பண்ணிடுச்சு, தான் புள்ள ஒரு தப்பு பண்ணிடுச்சுன்னா அதை மத்தவங்க யாருக்கும் தெரியாம யாருக்கும் சொல்லாம அதை எப்படி மூடி மறைச்சு என்ன பண்ணிடுவோம் சொல்லுங்க, நல்லது மாதிரி காட்டு. ஆனா பக்கத்து வீட்டு புள்ள தப்பு பண்ணிடுச்சுன்னா எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ, எத்தனை பேருக்கு கேட்க முடியுமோ, எத்தனை பேருக்கு அறிமுகப்படுத்த முடியுமோ, எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. என்ன போச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு, இது போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு. தான் பிள்ளைக்கு ஒண்ணு, இன்னொரு பிள்ளைக்கு இன்னொன்னு. இதுதான் அன்பு சகல பாவத்தை போடும். உன் பிள்ளையா இருந்தாலும் அதுதான், இன்னொருத்தங்க பிள்ளையா இருந்தாலும் அது பிள்ளைதான். சொல்லுங்க, பக்கத்தப்பா சொல்லுங்களேன். நம்ம பிள்ளையா இருந்தாலும் அதுதான், இன்னொருத்தங்க பிள்ளையா இருந்தாலும் அது பிள்ளைதான். என் பிள்ளைக்கு அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, அது பேரை கெட்டதா ஆக்கிடக்கூடாது. எப்படி கேர் பண்றதுக்கு உன் குடல் துடிக்குமோ அதே மாதிரி இன்னொருத்தங்களுக்கும் நீ செய்ய பழகணும். ஒண்ணு செய்ய இல்ல, அமைதியாவாச்சு இருந்துடணும். அதை விட்டுட்டு 4 பேருக்கு சொன்னா பாவத்தை நான் மூடாதவன், நான் பாவத்தை ஊதி பெரு. இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த பிரச்சனை நிறைய இருக்குது. இதாங்க காசிப்பு, இதுதான் பிரச்சனையே. எதுவும் இல்லைன்னா கூட யாரையாச்சும் ஒருத்தரை பத்தி தேவையில்லாதெல்லாம் பேசி, சந்தேகத்தை நிஜமா பேசி, ஆனா இயேசு நிஜத்தையே மூடுகிறார், மன்னிக்கிறார். நம் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விடுகிறார், அதை மறந்து விடுகிறார். ஒருவேளை உன் சகோதரனோ உன் சகோதரியோ உனக்கு விரோதமா தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, மன்னிப்பு கேட்டாங்கன்னா மன்னிச்சு மறந்துடுங்க, மூடிடுங்க. திருப்பி திருப்பி நோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்றாங்க, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னுவாங்க. ஆனா அப்புறம் ஒரு நாள் பேசும்பொழுது அன்னைக்கு நீ இதை பண்ண பத்தியா அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ மன்னிச்சுட்டு மூடிடு, மறந்துடு, நீ பாவத்தை சுமந்துடு. எத்தனை பேர் பாவத்தை சுமப்பேன்னு சொல்றீங்க? ராமன் சொல்லுங்க. இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்துல இது சாத்தியமே கிடையாது. இந்த உலகம் எப்படா நியூஸ் கிடைக்கும், ஹாட் டாபிக் கிடைக்கும் தான் இருக்குது. ஆனா கிறிஸ்தவம் வித்தியாசமானது. இயேசு என் பாவத்தை சுமந்தது போல அவர் தகப்பனாய் இருந்து என் பாவத்தை சுமந்தாரே, நானும் மற்றவர்களுக்கு தகப்பனை போல தாயை போல இருந்து மற்றவர்கள் பாவத்தை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எப்ப வர மற்றவங்களுடைய பிரச்சனையை நீங்க யாருக்கும் சொல்லாம அதை நீங்க ஜெபிச்சு கிருபாசனத்தை கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்துல வச்சு ஜெபிச்சு அதுக்கு தீர்வு கொண்டு வரீங்களோ, நீங்கள் பாவத்தை சுமக்கிறீர்கள். என்ன பண்றீங்க? பாவத்தை சுமக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு பிரச்சனையில இருக்கிறேன், நீங்க பாத்துட்டீங்க, என் கிட்ட ஆண்டவர்கிட்ட பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இவர் இந்த தப்பு பண்றதை நான் பார்த்தேன், நான் இவர்கிட்ட பேச போறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நல்லா ஜெபம் பண்ணிட்டு என் கிட்ட வந்து பேசி என்னை சமாதானப்படுத்தி என்னை சரி பண்ணி என்னை அருந்து வெளில கூட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், என் பாவத்தை நீங்கள் சுமந்தீர்கள். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் பாவத்தை நீங்க சுமந்திருக்கிறீங்க? அதை விட்டுட்டு ஒருத்தருடைய பிரச்சனையை ஊரெல்லாம் சொன்னா நீ பாவத்தை சுமக்க. இது பிசாசுடைய வேலை. பிசாசுடைய வேலை தான் ஒருத்தரை அவமானப்படுத்துறது, ஒருத்தரை அசிங்கப்படுத்துறது, ஒருத்தரை குற்றப்படுத்துறது. தேவனுடைய வேலை மன்னிக்கிறது, பாவத்தை சுமக்கிறது. எத்தனை பேர் நீங்க மன்னிச்சு பாவத்தை சுமப்பீங்க? ராமன் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்தது, இயேசு நம்முடைய துக்கங்களை பாடுகளை எல்லாம் சுமந்தது போல நாமளும் சுமக்கணும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நான் முடிச்சிடுறேன், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே. சரி, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் என்ன பண்ணணுமா? சுமக்கணுமா? நீங்க ஏசாயா 53ஆம் 4ஆம் வசனம், துக்கங்களை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார். இப்ப ஒருவருடைய வியாதி, ஒருவருடைய பாரம், ஒருவருடைய கஷ்டத்தை, அவங்க கஷ்ட சூழ்நிலைய நாம் என்ன பண்ண பழகணுமா? சுமக்க பழகணும். சொல்லுங்க, பாரத்தை சுமக்கணும். அல்லேலூயா.
பொதுவாகவே கணவன் மனைவி வியாதிப்பட்டிருந்தா அவங்கள கேர் பண்ண பழகணும். நல்லா கவனிங்களேன். இந்த கல்யாணம் ஆன அன்னைக்கு இந்த போட்டோக்காரங்களாம் ஊட்டுங்க ஊட்டுங்க ஊட்டுங்கன்னுவாங்க. பார்த்துறீங்களா? இது சொன்னோன்னே எல்லாம் பிரைட்டா பாக்குறாங்க. இதுவரை நான் இவ்வளவு நேரம் பேச கவனிக்கல. இந்த மாதிரி தான் பேசணும் முடியாது. சரி, கல்யாணம் ஆன அன்னைக்கு இந்த போட்டோக்காரன் வீடியோக்காரன் எல்லாம் வச்சுன்னு மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஊட்டு, மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஊட்டு, பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஊட்டு. அன்னைக்கு ஊட்டினதுதான், அன்னைக்கு ஊட்டினதுதான். அதுக்கப்புறம் நீ செத்து கிடந்தாலும் ஊட்டுற பழக்கலாம் நமக்கு இல்லப்பா அப்படின்னு இருந்தா நீ ஒரு பாரத்தை என்ன பண்ணல, சுமக்கல. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? முதல் குடும்பத்திலேயே ஃபேமிலியிலேயே கணவன் பாரத்தை மனைவி சுமங்க, மனைவி பாரத்தை கணவன் என்ன பண்ணணும், சுமக்கணும். வாசிங்க அந்த வசனத்தை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை. ஆமா, ஃபர்ஸ்ட் இப்படி ஆரம்பிங்க, வீட்டுல ஆரம்பிங்க. இந்த கல்யாணத்துல ஒரு பாட்டில் 2 ஸ்ட்ரா போட்டு உரியது எல்லாம் எண்ணெயோட முடிஞ்சிடும். சொல்றேன், நிறைய நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பாட்டில் ஏன் 2 பாட்டில், ஒரு பாட்டில் என்ன ஸ்ட்ரா, 2 ஸ்ட்ரா. ஏன்னா ஷேர் பண்ணி என்ன பண்றாங்களா, ஷேர் பண்ணி குடிக்கிறாங்களாம். அப்புறம் போட்டோக்காக, இதெல்லாம் போட்டோக்காக ஷேர் பண்ணி குடிக்கிறது, அப்புறம் ஷேர் பண்ணி ஊட்டுறது, அன்பா ஊட்டுறது, பாசமா ஊட்டுறது, இதெல்லாம் அன்னையோட நின்றக்கூடாது. ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணணும், சுமக்கணும். மனைவி தலைவலியில பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா மாத்திரை எடுத்து கொடுக்காத கணவன் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எழுந்து காப்பி போடு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, வீட்டு வேலையை செய், எங்க முடியலங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ மனைவி பாரத்தையோ சுமக்க முடியல, அப்புறம் எப்படி ஊர்ல இருக்கிற பாரத்தை சுமக்க போற? இயேசு சுமந்த பாரத்தை சுமந்த வேதனை. 2 குழந்தையும் தூக்கின்னு பையையும் தூக்கின்னு வரணும். ஐயா ஒன்னும் வேணா, போய் வண்டியில உட்காந்துப்பாரு, நீ எல்லாத்தையும் நீ தூக்கின்னு வா. இதெல்லாம் நடக்குது, நம்ம ஊர்ல நிறைய நடக்குது, நம்ம ஊர்ல நிறைய நடக்குது. ஏன்னா அதெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க, இல்லைன்னா தலைக்கு மேல ஏறிடுவாளுங்க. அப்படிலாம் கிடையாது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அதே மாதிரி கணவனுக்கு ஒரு பிரச்சனையா நீங்க சுமக்க பழகணும். வேலையில ஒரு கஷ்டமா நீங்க கேட்க பழகணும், ஆலோசனை கொடுக்க பழகணும். வியாதிப்பட்டிருக்கும் பொழுது, பலவீனப்பட்டிருக்கும் பொழுது, கல்யாணத்தை அன்னைக்கு ஊட்டி விட்டிய, முடியாம பட்டிருக்குதே, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஊட்டி விட்டியா? கேட்கணும். ஒருவர் பாரத்தை ஒருவர், சத்தமா தான் சொல்லுங்களேன், சுமக்கணும். இயேசு சுமந்தார், நாம சுமக்கணும்னு எதிர்பார்க்கிறார். துக்கங்களை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார், பலவீனங்களை சுமந்தார். ஒருவேளை சாப்பிடாம கண்ணீரோட உட்காந்து இருக்கிறாங்கன்னா ஏன் சாப்பிடலன்னு கேட்க வச்சு பழகணும். அதுக்கு பசி எடுத்தா சாப்பிடும் அப்படின்னு போயிடக்கூடாது. ஏன் சாப்பிடல, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை கேட்க பழகணும். We must carry the burdens of others. இதை எங்க ஆரம்பிங்க, வீட்டுல ஆரம்பிங்க. அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தா ஒருத்தனுக்கு ஒருத்தன் வேலை செஞ்சு பாரத்தை என்ன பண்ணுங்க, அது அவன் வேலை நான் செய்ய மாட்டேன், இது என் வேலை நான் செய்ய மாட்டான், அப்படி இல்ல. முடிஞ்சா இன்னொருத்தனுக்கு பாரத்தை சுமக்க பழகுங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஏன்னா இயேசு நம் பாரத்தை சுமந்தார். நமக்காக கல்வாரி சிலுவையில் அவ்வளவு பெரிய சிலுவையை அவர் சுமந்து வந்தார். இத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து திருவசனத்தை நிறைவேற்ற பழகணும். We must carry. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை வியாதிகள், மற்றவருடைய வியாதிகளை சுமப்பது, மற்றவருடைய பாரங்களை சுமப்பது, மற்றவருடைய கவலைகளை சுமப்பது. தாய் பிள்ளைக்காக கருவில் இருக்கும் பொழுது வைத்த கட்டி வாயை கட்டி, புள்ள வளர்ந்த பிறகு வைத்த கட்டி வாயை கட்டி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக எத்தனையோ தியாகங்களை செஞ்சு வளர்ந்துருச்சு, வளர்த்து விட்டுடுச்சு. இப்ப தாய்க்கு வயசாயிடுச்சு, புள்ள வாலிப வயசுல இருக்குது. அந்த தாய்க்கு ஒண்ணுன்னா புள்ள தியாகம் பண்ண பழகணும். சொல்லுங்க, என்ன பண்ண பழகணும்? அவங்களுக்கு வேற வேலை கிடையாது அப்படிலாம் இல்ல. உனக்கு தியாகம் பண்ணாங்க, அவங்க தெரிஞ்சதோ தெரியலையோ, உனக்கு புரிஞ்சதோ புரியலையோ, உனக்காக ஏதோ ஒரு தியாகத்தை அவங்க அன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க முடியாம நொந்து கிடக்குறாங்களா, அவங்களால முடியலையா, கேர் பண்ணு. அவங்களுக்காக எதையாச்சும் நீ செய். அவங்களுக்கு பிடிச்சத ஒரு நாளாச்சும் வாங்கி வந்து கொடு. அதுதான் ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் என்ன பண்றது.
அதெல்லாம் சும்மா அப்படிதான் அப்படி கிடப்பாங்க. நோ, இது உலகத்துல நடக்கிறது. அப்படியே சபைக்குள்ள இருக்குது, அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்குது. ரட்சிக்கப்படாதவன் வீட்டுல இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டவன் வீட்லயும் இருக்குது. இல்ல, இயேசு என்ன சுமக்கிறாருன்னு போது எவ்வளவு சந்தோஷப்படணும். இயேசு என்ன சுமக்க சொல்றாருன்றதுல நான் சந்தோஷப்படணும். யூ மஸ்ட் கேரி அதர்ஸ். சொல்லுங்க, ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஒருவருடைய வியாதிகளை ஒருத்தர் சுமக்கணும். அக்கம் பக்கத்துல இல்ல மற்றவர்கள் யாராவது இன்றைக்கு இந்தியாவோட சபை வளர்ந்ததுனாலே அதுக்கு காரணம் மருத்துவ ஊழியங்கள். மதர் தெரேசா எத்தனையோ ரோட்ல சாக கிடந்தவங்களை கூட்டு வந்து புண்ணு குஷ்டரோகம் பெண் பிடிச்சவங்களை சுத்தமாக்கி அவங்களுக்கெல்லாம் சுகமாக்கி அவர்களுடைய வியாதிகளை இவர்கள் சுமந்தார்கள். இன்னைக்கு அதனாலதான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்றவருடைய துன்பங்களை சுமக்க பழகணும். இன்னைக்கு ஒருத்தங்க வீட்டுக்கு கல்யாணம்னா குடும்பமா போயிடுவோம். கரெக்டா? கல்யாணம்னா எப்படி போயிடுவோம்? ஒருத்தங்க வீட்டுக்கு சாவுனா குடும்பமா போக பழகணும். நம்ம நிறைய பேர் கல்யாணத்துக்கு ஃபேமிலியா போக லைக் பண்ணுவோம். சந்தோஷமா போயிட்டு பிரியாணி சாப்பிட்டாரு, அது முக்கியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது அவசியம். அதை காட்டிலும் அவசியம் மற்றவங்க வீட்டு துக்கத்துக்கு குடும்பமா போய் நிக்க பழகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா ஒருவருடைய பாரத்தை ஒருவர் நம்ம சொல்லிப்போம். இதுக்கு எதுக்கு ஃபேமிலியா போனோம்? பெரியவங்க மட்டும் போனா போதும் இல்லைங்க. நீ ஃபேமிலியா போய் அவங்களோட நில்லு. அது அவங்களுக்கு ஒரு ஆறுதலை தரும். அது அவங்க இதுதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒன்னும் பெருசா வாங்கிக்க போறது இல்லை. ஒரு சின்ன ஒரு அடையாளம். we are with you. நாங்கள் உங்களோடு நிற்கிறோம், சுமக்கிறோம். இது எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் உரியது. இது எல்லா தேவ பிள்ளைகளும் சுமக்க வேண்டிய ஒன்று. சொல்லுங்க, ஒரு பாரத ஒருத்தர் என்ன பண்ணணும்? சுமக்கணும். வீட்டுல ஆரம்பிச்சு வெளியில வர சுமக்க பாருங்க. பஸ்ல வயசான பாட்டி நின்றுட்டு இருக்குதா, எழுந்து இடம் கொடுத்து அவங்கள உட்கார வைங்க. அவங்க பாரத்தை நீங்க சுமங்க. முடியாத தாத்தா பேக் தூக்கிட்டு வராரா, உங்களால முடிஞ்சா லிப்ட் கொடுத்து அவங்க பாரத்தை நீங்க சுமங்க. ரோட்ல நீங்க தனியா தான் போறீங்க, உங்க பைக்கு காலியா இருக்குது, யாராச்சும் ஒருத்தங்க கஷ்டப்பட்டு போறாங்களா, அவங்க லிப்ட் கேட்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்சா நின்று வட்டுமாயா கூட்டு போய் விட்டுமாயா கேட்டு அவங்க பாரத்தை என்ன பண்ணுங்க, சுமங்க. இதெல்லாம் ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை சுமக்க அழைக்கிறார். இதுக்காக தான் அவர் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்மை சுமக்கிறத அனுபவிக்கிறேன்னா நானும் மற்றவங்களை சுமந்து அவருக்கு நன்றி கடன் செலுத்துவேன். எப்படி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? இப்படித்தான். மற்றவங்க என் பாவத்தை அவர் மன்னிச்சாரு, நான் மற்றவங்க பாவத்தை மூடுவேன். என் வியாதியை அவர் சுமந்தார், நானும் வியாதிகாரங்களுக்கு சுமப்பேன். பக்கத்துல ஒருத்தங்க முடியாம இருக்கிறாங்களா, ஒரு கஞ்சி வச்சு கொடுங்க. உங்க ஆபீஸ்ல ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லாம இருக்கிறான், அவன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க, தப்பு கிடையாது. நம்மளால முடிந்த ஏதோ ஒரு உதவி. துக்கங்களை பாரங்களை சுமக்க கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மார்க் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சிரேனே ஊரை சேர்ந்த ஒரு சீமோன், வாசிங்க பாபு. மார்க், சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் சரி தகப்பனாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன், நல்ல கவனிங்க, அவன் ஊர்ல இருக்க, அவன் சிரேனே ஊருக்காரன். சொல்லி முடிக்கிறேன். சிரேனே ஊருக்காரன். சிரேனே ஊர்ன்றது இன்னைக்கும் லிபியா என்ற ஒரு நாட்டில் இருக்குது. எருசலேம்ல இருந்து கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர். எருசலேம் இருந்து எவ்வளவு தூரம்? 1500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு நாடு சிரேனே. அந்த நாட்டில இருந்து இவன் ஒரு யூதன். அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் அப்பா, சின்ன பிள்ளைங்க அவங்க. அந்த சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு பஸ்கா பண்டிகைக்கு, இது சரித்திரம், பைபிள் இருக்கிற சரித்திரம், நம்ம பைபிள் இல்ல, பைபிள் ஹிஸ்டரி இது, அவங்களுக்கு சொல்லி நான் முடிக்கட்டும். அந்த நாட்களில இப்பவும் சரி, வருஷா வருஷம் பண்டிகை நாட்கள்ல, அது மெயினா அப்ப பஸ்கா கொண்டாடப்பட்டது ஆலயம் இருந்ததுனால, இந்த பஸ்கா பண்டிகைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற யூதர்கள் எங்க வருவாங்க? எருசலேமுக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால ரொம்ப நாளா காசு சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு அந்த எருசலேமுக்கு போயிடணும், பஸ்கா பண்டிகைக்கு போயிடணும், எல்லா யூத குடும்பமும் ஆசைப்படும். அப்படி இந்த லிபியாவில் இருக்கிற சிரேனே என்ற ஊர்ல இருக்கிற இந்த சீமோன் ஆசைப்பட்டு அலெக்சாந்தர் ரூப் என்ற 2 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஆடையும் ஊர்ல இருந்தே எடுத்துக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை வளர்க்கிற, அதை பத்திரமா எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறான்? அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் கொடுக்குறான். ஏன்னா 1500 கிலோமீட்டருக்கு என்ன பண்ணணும்? பிரயாணம் பண்ணணும். அந்த நாட்கள்ல விமானம் கிடையாது.
அந்த நாட்கள்ல நடந்துதான் பல பிரயாணங்கள் ஒட்டகத்துல பண்ணுவாங்க. அப்படி பல மாதங்களாக நடந்து எங்க வராங்க, எருசலேம்ல பண்டிகைக்கு வராங்க. பொதுவா நான் ஏற்கனவே குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு கூட நான் இந்த பேசின ஆரம்பத்துல கொஞ்சம் பேசினேன். பொதுவா எடுத்த உடனே எருசலேமுக்குள்ள வந்துட மாட்டாங்க. எருசலேமுக்கு வெளியில எல்லாரும் தங்கி இருப்பாங்க. அந்த பஸ்காவுக்கு முன்னால ஞாயிறு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பவனியா பாடெல்லாம் பாடிக்கிட்டு போவாங்க. அப்படி அலெக்சாந்தர், ரூப்பு, சிரேனே ஊர் சிமியோன் ஒரு குடும்பமா வெளியில ஒரு டென்ட்டை போட்டு தங்கி இருக்கிற நேரத்துல அப்போ இந்த சிமியோன் சொல்றாரு, நான் போய் எருசலேம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பஸ்கா பண்டிகைக்கு நம்ம எப்படி போய் கொண்டாடணும் நான் இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியெல்லாம் இங்க தங்க வச்சுட்டு இந்த டென்ட்ல அலெக்சாந்தர், ரூப், அந்த ஆடு எல்லாம் இருக்குது, ஃபேமிலி இருக்கிறாங்க. இவன் மட்டும் போறான். அப்படி போற நேரம் தான் இயேசுவை கொல்கதாவில் அடிப்பதற்கு இவங்க என்ன பண்றாங்க, சிலுவையில இழுத்துக்கிட்டு போறாங்க. இவனுக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா இவன் வெளியூருக்காரன். இவன் எத்தேச்சும் அங்க போறான் இவனை அவமானப்படுத்துறதுக்காக. ஏன்னா இவன் கருப்பன், லிபியா தேசத்தை சேர்ந்தவன், பிளாக். இவனை அவமானப்படுத்துறதுக்காக இவனை பிடிச்சி இயேசுவின் சிலுவை என்ன பண்ண வைக்கிறாங்க, சுமக்க. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இயேசு யாருன்னு தெரியாது. நல்லவரா கெட்டவரான்னு இவனுக்கு தெரியாது. ஏன்னா வெளியூர்ல இருந்து பிரயாணமா வந்திருக்கிறவன். புரியுதுங்களா? அவர் நல்லவரா கெட்டவரா, எதுக்கு அடிக்க கொண்டு போறாங்க எதுவுமே தெரியாது. நாடு எருசலேம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்னு வந்தவனை பிடிச்சி போர் சேவகர் என்ன பண்றாங்க, இவனை சிலுவைய சுமக்க வைக்கிறாங்க. இவன் சிலுவைய சுமக்கிறான், எல்லாரும் பாக்குறாங்க. இவனுக்கு அவமானம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு புது ஊருக்கு போறீங்க. அந்த புது ஊர்ல யாருக்கோ ஒருத்தங்க கொடுக்குற தண்டனையை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இவனுக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. எருசலேமுக்கு பலி கொண்டாட வந்தேன், பஸ்கா பண்டிகைக்கு வந்தேன், ஊர் எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்கு வந்தேன், என் குடும்பத்தெல்லாம் வெளியில தங்க வச்சு நான் பார்க்க வந்தா எனக்கு இப்படி ஒரு அவமானம் ஆச்சுன்னு சொல்லி அந்த கொஞ்ச நேரம் சிலுவையை சுமந்துட்டு அவமானத்தோட துக்கத்தோட திரும்ப தான் டென்ட்டுக்கு போறான். அப்படி டென்ட்டுக்கு போகும்போது அந்த பசங்க 2 பேரும் அலெக்சாந்தரும் ரூப்பும் சொல்றாங்க, பயத்தோட அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா துக்கத்தோட வராரு. சிமியோன் என்னப்பா கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, அப்பா ஆட்டுக்குட்டியை காணோம், அங்கிருந்து நாங்க கொண்டு வந்தோம், நீங்க அங்க பத்திரமா பஸ்கா பலி செலுத்துறதுக்கு இந்த ஆடு பத்திரம்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, எங்க கிட்ட தான் பொறுப்பை கொடுத்தீங்க, 1500 கிலோமீட்டர் நாங்க கொண்டு வந்துட்டோம். ஆனா இங்க வந்து இந்த டென்ட்ல நம்ம இருக்கும்பொழுது நீங்க போயிட்டு வர நேரத்துக்குள்ள எங்கேயோ ஆடு போயிருச்சு, ஆடு காணோம்பா அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே சிலுவை சுமந்த ஒரு துக்கம், இங்க பஸ்கா ஆடும் காணும், ஒரு விரக்தியில இருக்கிறான். அப்படி இருந்த இந்த சிமியோனுக்கு 3ஆம் நாள் ஒரு செய்தி கிடைக்கிறது, இயேசு கல்லறையில இருந்து உயிர்த்தெழுந்தார். இந்த செய்தி கிடைச்சோன்னதான் போய் பார்க்கறான், யாரு இவரு? அப்பதான் எல்லாரும் சொல்றாங்க, அன்னைக்கு நீ சிலுவை சுமந்தியே, ஒருத்தருடைய பாரத்தை நீ சுமந்தியே, அவரு இந்த இயேசு தான். இன்னைக்கு அந்த இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் தேவன். அன்றைக்கு இந்த சிமியோன் ரட்சிக்கப்படுகிறார். அலெக்சாந்தரும் ரூப்பும் குடும்பமாக ரட்சிக்கப்படுகிறார்கள். பவுலுடைய ஊழியத்துல இவங்களை நீங்க பார்க்க முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ இயேசுனுடைய பாரத்தை சுமந்த சிமியோன் 1500 கிலோமீட்டர் தூரம் வந்தவன். அதோட பலனை அவன் பார்க்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்தாரு சொல்லட்டும், எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, மற்றவருடைய பாரத்தை சுமங்க, அது ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒருத்தங்க சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்களா, உங்க இருக்கிற சாப்பாட்டை கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்க, அவங்க பாரத்தை நீங்க சுமங்க, ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. வியாதியோடு இது உங்க வீட்டிலேயே ஆரம்பிங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊருக்கெல்லாம் நல்லவனா இருப்பான், ஆனா வீட்டுல எப்படி இருப்பான், பொல்லாதவனா இருப்பான். இந்த பாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்கள சந்திக்க மாட்டாங்க, ஆனா வீடு சந்திக்க போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல எங்க வீட்டுல பாரத்தை சுமங்க, மனைவியோட பாரத்தை சுமங்க, கணவனுடைய பாரத்தை சுமங்க, பிள்ளைகள் ஒரு பாரத்தை சுமங்க, சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒருவருடைய பாரத்தை சுமங்க. மற்றவருடைய பாரத்தை சுமந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இயேசு நம்மை சுமக்கிறார், நாமும் இயேசுக்காக சுமக்க அழைக்கப்படுகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். மோசேய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து வர வச்சார். அவன் சொல்றான் ஒரு காலகட்டத்துல, என்னாகும் 11ஆம் அதிகாரத்துல சொல்றான், இனி நான் இவர்களை சுமக்க மாட்டேன், இவர்களை சுமப்பதற்கு நான் இவர்களை பெற்றேனா அப்படின்னு மோசே விரக்தியில பேசுறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை சுமக்கிறதற்கான உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை 70 பேருக்கு மேல நான் வைப்பேன். ஒரு காரியம் எனக்கு இதுல இருந்து புரியுது,
பாரத்தை சுமக்க, மற்றவர்களை சுமக்க ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை. ஆமென். அபிஷேகம் இல்லாம பாவத்தை சுமக்க முடியாது. அபிஷேகம் இல்லாம மற்றவருடைய பாரத்தை சுமக்க முடியாது. அபிஷேகம் இல்லாம வியாதிகளை சுமக்க முடியாது. இயேசு அபிஷேகிக்கப்பட்டவர். அதனால்தான் நம்முடைய பாரங்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்தார். நமக்கும் அந்த அபிஷேகம் வேணும். மோசேக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தது, அவன் சுமந்தான். அவனுக்கு பிறகு அந்த அபிஷேகத்தை எடுத்து 70 பேருக்கு மேல ஆட வச்சாரு. இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தருவாராக. விருப்பப்படுறாங்க, அப்படியே கரமைத்து கேளுங்க. ஆண்டவரே, நானும் சுமக்கிறதுக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்கப்பா. நானும் மற்றவருடைய பாவத்தை சுமக்க எனக்கு ஒரு பலன் தாங்க ஆண்டவரே. ஒருவேளை இதுவரை எப்படி இருந்தனோ மற்றவருடைய பாவங்களை மறைக்க தெரியாம அதை நான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கலாம். எனக்கு அது எது நான் சரியா தவறான கூட தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. நீங்க எங்களை சுமந்தது போல நாங்களும் உமக்காக மற்றவர்கள் பாவங்களை சுமக்க, மற்றவருடைய வியாதிகளை பலவீனங்களை சுமக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சுமந்ததுனால நாங்க சுகமானோம். நீங்க சுமந்ததுனால நாங்க விடுதலையானோம். நீங்க சுமந்ததுனால நாங்க ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியே நாங்க மற்றவர்களுக்காக சுமந்து விடுதலையை தர, ஆண்டவரே ஜீவனை தர இயேசுவிடத்துல கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. இதுவரை ஒருவேளை நாங்க மற்றவனுடைய பாரத்தை சுமக்காமலோ பாவங்களை சுமக்காமலோ மூடாமலோ இருந்திருப்போமே. ஏன்னா தயவா எங்களை மன்னிங்க, தயவா எங்களை மன்னிங்கப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை சுமக்க வல்லவர், தாயின் கருவில் சுமந்தவரே, நரை முடிவரை நான் சுமப்பேன், இறுதி வரை நான் சுமப்பேன் என்று சொன்னவரே, ஒருவேளை இந்த காலை வேளையில யாரெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்களோ, பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, ஆண்டவரை பலன் இல்லாம ஆண்டவரை அமர்ந்து இருக்கிறாங்களோ, கர்த்தர் சுமப்பீராக, கர்த்தர் தாங்குவீராக, கர்த்தர் பலப்படுத்துவீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையினால தாங்கி நடத்துங்க. வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தகப்பனே, தலை நிமிர பண்ணுகிறவரே, தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய தலை நிமிர பண்ணுவீரா. ஒரு நாள் இவருடைய தலை குனியக்கூடாது ஆண்டவரே. ஒரு நாள் இவர்கள் துக்கப்பட்டு இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு நாள் வேதனைப்பட்டு இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீ சுமந்து உயர பண்ணுவீரா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே.